இன்றைய வாசிக்க வேண்டிய வேத பாகம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 5 முதல் 19 வரை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 5 முதல் 19 வரை. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை குறித்து சிலர் சொன்னபோது, வசனம் 6, அவர்கள், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். வசனம் 8, அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்வார்கள். அவர்களை பின்பற்றாதீர்கள். யுத்தங்களையும் கலக்கங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதீர்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். வசனம் 10, அப்போது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து, ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்படுத்துவார்கள். வசனம் 13, ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகியால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கியும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கும் படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். வசனம் 17, என் நாமத்தின் நிமித்தம் எல்லோரும் பகைப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிர் ஒன்றாகிலும் அழியாது. வசனம் 19, உங்கள் பொறுமையினாலும் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இது தேவனோட வார்த்தை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Good to be in the house of the Lord. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கென்று விசேஷமான ஒரு மன்னா வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். As we come into the house of the Lord, His word is precious for us. வார்த்தை நமக்கு நல்ல நிலத்தில் விழுகும்போது பல நல்ல கனிகளை கர்த்தர் கொண்டு வர கிருபை செய்வார். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு எச்சரிக்கையான ஜீவியம், வாட்ச்ஃபுல் லிவிங். வாட்ச்ஃபுல் லிவிங். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு நேரத்தை செலவழிக்கிறதை இந்த பாகத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவாலயமானது ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதமாய் இன்று மட்டுமல்ல, அந்த நாட்களிலும் கூட ஜெப தேவாலயங்களை பார்க்கும்போது அழகாக கட்டப்பட்டு அங்கு ஜனங்கள் கூட கர்த்தரை தொழுது கொள்ள ஒரு அழகான ஒரு இடம். அந்த இடத்துல தான் சீஷர்கள் இயேசு அண்டையில பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். ஜெப ஆலயத்தினுடைய நிலையை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆலயம் அழகாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆலயம் விழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது என்று. கற்கள் அது
இப்பொழுது இல்லாமல் போகிறது. அது இடிந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகிறது கர்த்தர் சொல்லுகிறத இந்த பாகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப சீஷர்கள் கேட்கிறார்கள், போதகரே, இவையெல்லாம் எப்பொழுது நடைபெறும் என்று. when will this take place and what will be the sign? இதற்கு அடையாளம் என்ன என்று அவர்கள் இயேசு அண்டையிலே அவர்கள் உறவாடி கொண்டு இருக்கிறார்கள். as we are looking forward to the season of advent காலத்துக்குள்ள நம்ம கடந்து போகையில this is Sundays before advent. so advent காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆகவே இது லெக்ஷனரி ரீடிங்லேருந்து ஒரு பாகமாக இருக்கிறது. இந்த பாகத்தை வாசித்து பார்க்கும்போது it brings us to the time that is ahead of us. நமக்கு முன்பதாகவே இருக்கக்கூடிய காலத்திற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க இந்த பாகம் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆஃப்கோர்ஸ் இந்த லூக்கா எழுதின இந்த சுவிசேஷமானது பல ஆண்டுகள் முன்பதாகவே எழுதப்பட்டது. அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிறவர்களுக்கு அந்த நாளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நமக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். So the title I have given is Watchful Living, taken from this text. குறிப்பாக எச்சரிக்கையான ஒரு ஜீவியம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவியம் ஒண்ணுதான். There's only one life that God has given us. இந்த ஒரு வாழ்வு இந்த பூமியில நமக்கு ஒரு தரம் தான், ஒரே வாய்ப்பு தான் இருக்கிறது. அதற்கு பிறகு நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவம் காத்திருக்கிறது. There's another life that is ahead of us, has been prepared by God for us. கர்த்தர் நமக்கென்று இந்த காலத்திற்கும் ஒரு வாழ்வு உண்டு, ஆனால் வருகிற காலத்துக்கும் ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நாம் வாழ்வது இந்த காலத்திற்கு நம்ம வாழுகிறதுக்கு கர்த்தர் நம்மளை இங்க வைத்திருக்கிறார். ஆனால் வருகிற காலத்திற்கு ஆயத்தமாக இந்த காலத்தை நம்ம வாழ்கிறோம். ஆமென். வருகிற ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்திற்கு ஏற்ற வண்ணமாக இந்த காலத்திலே நம்ம வாழுகிறோம். ஓகே, the end is there. ஓகே, முடிவு இருக்கிறது. ஆனால் அந்த முடிவு காலத்தை நோக்கி இந்த காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, ஐ நோ ஐ ஹவ் கன்ஃபியூஸ் யூ இந்த மார்னிங். என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் நம்மளை இந்த பூமியில வைத்திருக்கிற எவ்வளோ நாள் நம்மளை வைத்திருக்கிறாரோ அந்த நாட்களிலே நம்ம எச்சரிக்கையாக வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வாட்ச்ஃபுல் லிவிங், அதுதான் இன்றைக்கு 3 காரியங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 3 காரியங்கள் பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்க கேட்ட பாகத்தில் கொஞ்சம் இந்த கேன் அந்த கொஞ்சம் பேசியாக இருக்கேன். முன்ன எப்போதும் போல ஜஸ்ட் போட்டு சாரி ஒன் பி டூ பேசியா. லியூக் 31 நம்ம பார்க்கும்போது, லூக்கா 21 அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் இன்க்ரீஸ் அகெயின் அந்த எப்போதும் போல ஒரு செட்டிங் போட்டிருங்க சார், ரொம்ப பேசியாக இருக்கேன். லியூக் 21 நம்ம பார்க்கும்போது, லூக்கா 21 அதிகாரம் வசனம் 8 நம்ம பார்க்கும்போது, அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். And he said, see that you are not led astray. Thank you. இப்போ வருது, உயிர் வருது. டிஃபரன்ஸ் தெரியுது அவங்களுக்கு? தெரியுதா? தேங்க்யூ வீலனா வீலன். ஓகே, தெரியுதா டிஃபரன்ஸ்? தெரியுதா? ஓகே, எனக்கு தெரியுது. ஓகே, ஹெல்ப்ஃபுல்லா. Praise God. Hallelujah. See that you are not led astray. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எச்சரிக்கையான ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கும்போது அந்த எச்சரிக்கை கர்த்தர் நம்மளை கடிந்து கொள்ளாதபடி, அதாவது கர்த்தருடைய வார்த்தை சில நேரத்துல உற்சாகமாக வருகிறது, சில நேரத்துல சந்தோஷமாக வருகிறது, மற்ற நேரத்துல எச்சரிக்கையாக வருகிறது. ஆனா அந்த எச்சரிக்கையை ஒரு நெகட்டிவ் டோனா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு வெரி பாசிட்டிவ் டோன். ஏன்னா கர்த்தர் நமக்கு பிதாவாக அப்பாவாக இருக்கிறார். So my first point is that God will help us with intimate prayer. முதலாவது குறிப்பு, intimate prayer life. கர்த்தர் இந்த சபையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான ஒரு ஜீவியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த நாட்களில இந்த ஒரு ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து வர ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இந்த ஜெப வாழ்க்கைக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது டிசெப்ஷன், வஞ்சனை.
பிசாசானவன் நமக்கு எதிராய் செயல்பட்டு தேவன் விருப்பப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழாதபடி நம்மளை வஞ்சித்து தேவனிடத்திலிருந்து நம்மளை பற்றி கொள்ள பிசாசானவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கிறோம், சர்ப்பமானது மிகவும் வஞ்சனை நிறைந்த ஒரு 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 சிருஷ்டிப்பாய் இருந்தது. அப்ப அந்த சர்ப்பம் சொல்லுகிறது, did God really say? தேவன் உண்மையாகவே சொன்னாரா? did God really say என்று ஏவாளுகிட்ட பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சர்ப்பம் எப்பொழுதும் வஞ்சனை எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தது ஆரம்பத்திலிருந்து. அப்ப அந்த வஞ்சனை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், தேவனுடைய சித்தத்திலிருந்து, தேவனுடைய அநாதி திட்டத்திலிருந்து நம்மளை பற்றி கொள்வதற்காக பிசாசானவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். As followers of Jesus, இயேசுவை பின் செல்லக்கூடிய நமக்கு எப்பொழுது நம்ம ஒரு டார்கெட், we are always a moving target for the enemy. We always, நம்ம எங்க போனாலும் the target is on us. It's almost like a rifle with the pinpoint, அந்த pinpoint accuracy நம்ம மேல எப்பொழுதும் வைத்துக் கொள்ள உள்ளது என்று நம்ம நினைவு கொள்ள வேண்டும். We are always a target of the enemy. ஆகவே வேதத்துல நம்ம பார்க்கிறோம், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். The enemy is like a roaring lion seeking who to devour. யாரெல்லாம் பிடித்து விடலாம் என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறது நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாய் இரு என்று. எச்சரிக்கையாய் இரு. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது many will come in my name. சிலர் இல்ல, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் சொல்லுவார்கள். சிலர் இல்ல, அநேகர் எழும்புவார்கள். கடைசி காலங்களிலே அநேகர் எழும்புவார்கள். அநேகர் எழும்பும் போது சில நேரத்துல நம்ம தனியா இருக்கிறது போல இருக்கும். We may feel that we be the odd one out. வேலை இடத்துல இருக்கலாம், பள்ளிக்கூடத்துல இருக்கலாம். We may feel that there are so many and I'm just the one and few. Isn't that so? நமது உலகத்திற்கு ஒரு உப்பாக, பூமிக்கு ஒரு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்போது sometimes we may be the odd one out. You are outnumbered. Correct, we are outnumbered because அநேகர்ல many there are so many and you seem like நான் மட்டும் தான் இயேசுக்காக வாழ்றேனா, நான் மட்டும் தான் சர்ச்சுக்கு போறேனா, நான் ஒருத்தன் தான் பைபிள் படிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். ஆனா அந்த அநேகரிலே நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஏமேன் சொல்லுமா? அந்த அநேகரிலே நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஒரு எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். And so God calls us to follow him steadfastly, not blindly. கண்ணை மூடி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம ஆவியை திறந்து ஆண்டவர் பின்னாக நம்ம செல்ல கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். மத்தேயு 26:41 நம்ம பார்க்கிறோம். Matthew 26 verse 41. See what Jesus says. இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமா உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கர்த்தரே சொல்றாரு பாத்தீங்களா? Pray that you will not fall into temptation. The spirit is willing but the body is weak. The spirit is willing. Your spirit is willing. உங்களுடைய ஆவி உற்சாகமாக இருக்கிறது. நம்முடைய ஆவியின் மனுஷனை நம்ம அன்றாடம், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம், வருடந்தோடும் நம்ம போஷிக்க வேண்டும். The body டெம்பரரி தான், அது அழிந்து போகும். ஆனால் ஆவி என்றென்றும் தேவனோடு ஜீவித்துக் கொள்ளும். The spirit lives forever. ஒருவர் மரிக்கும் போது அவனுடைய சரீரம் அது பலனற்றதாக இருக்கிறது. The body decays, right? But the spirit is alive. ஒன்னு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு அவர்கள் சதா காலமும் ஜீவித்து அரசாளுவார்கள். ஆனா கிறிஸ்துவோடு இல்லாதபடி இருந்தோம்னா நரகம் நமக்கு காத்திருக்கிறது. So the spirit is so important. The ஆவியின் மனுஷனை நம்ம எப்பொழுதும் போஷித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த ஊக்கமான ஜெப வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அவசியம். And I know, எனக்கு நல்லா தெரியுது, சபையில எல்லாரும் நீங்க ஜெப வாழ்க்கையில நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நல்லா தெரியுது. Today is coming to church, church service 10:30 னா 10:20 இன்னைக்கு 10:17 கிட்ட வந்தேன் நான் நினைக்கிறேன். You can see so many shoes outside, shoes and slippers. That's a very good sign, it's a very good sign.
ஆராதனைக்கு நேரத்துக்கு முன்பதாக வந்து ஆண்டவரே உம்மை தேடுகிறேன், மண்டையில நெருங்குகிறேன்னு ஒரு தாகம் வருகிறது. ரைட், அதை நம்ம வளர்த்து கொண்டே இருப்போமாக, அதை நம்ம போஷித்து கொண்டே இருக்க வேண்டும். we need to feed our spiritual man. எப்படி நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை நம்ம வந்து போஷிக்க முடியும் என்றால், ஜெபம் நமக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பலனான ஒரு ஆயுதமாக இருக்குது. நமக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அதே சமயத்துல ஜெபத்துல நம்ம தரித்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அநேகர் எழும்புவார்கள். And so for us to live with a watchful attitude, we must be prayerful Christians. ஜெபம் நிறைந்த ஜெப சிந்தை உள்ளவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் இருந்தோம் என்றால், எந்த நாள் வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய இன்பமாக மாற்றிக்கொண்டு வைத்தீர்கள் என்றால் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் இயேசுவே அவர் என்ன செய்தார்? மார்க் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, மார்க் chapter 1 and if you look at verse 35 பார்த்தீங்கன்னா, 35ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யாராவது எனக்காக வாசிக்கிறீங்களா? மார்க் 1. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென். சீமோனு ஓகே, போலாம். Very early in the morning, while it was still dark, Jesus got up, left the house, went off to a solitary place where he prayed. Make prayer a priority in your life. ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முதன்மையான ஒரு காரியமாக நீங்க வைத்தீர்கள் என்றால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக உருவாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் பாருங்க, அவரிடத்துல இயேசுவின் நாமத்திலே தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அவரே ஜெபிக்கிறார். We pray in the name of Jesus to the Father, but he himself moral prayer. அவரே ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு அவர் வாழ்ந்து காமிக்கிறார். ஜெபமே ஜீவன் ஜெயம். அந்த நடைமுறை அந்த வாழ்க்கை அவருக்கு இருந்தது. ஏனென்றால் அவரும் விழித்திருக்க வேண்டியதா இருந்தது. He need to be also alert and watchful to ensure he fulfill the Father's plans for him. ஆகவே இந்த ஆவியின் மனுஷன், நம்மலாம் ஆவியின் மனுஷன், மறந்துடக்கூடாது. நம்மலாம் ஆவியின் மனுஷன். We are spirit beings. We have a body and we have emotion. Body, soul, spirit. நம்ம ஆவியின் மனுஷர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு ஆவி, நம்ம ஆவியின் we are spirit beings, right? Right? We are, God has created us in his image. அவருடைய சுவாசத்தை நம்ம மேல அவர் ஊதினார்ல. அப்ப அவருடைய ஸ்பிரிட், we are spirit beings, you know. அப்ப இந்த ஆவியின் மனுஷன் எப்படி வளர முடியும்? ஜெபத்துல தான் அவன் வளர முடியும். ஏனென்றால் தேவனோடு அவன் உறவாடும் போது இந்த ஆவி பலன் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. as much as we feed our body, நம்முடைய சரீரத்திற்கு பலனாய் நம்ம உணவை உட்கொள்கிறோம், சரீரத்திற்கு பலனாய் நம்ம வந்து உடற்பயிற்சியை நம்ம செய்யறோம். அதே போல அதற்கு சமமாக சில நேரங்கள் அதற்கு உயர்வாக நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஆவியின் மனுஷனை நம்ம ஜெபத்துல ஆண்டவருடைய பலத்தை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதன் மூலமாகத்தான் சோதனை நம்ம மேற்கொள்ள முடியும். சோதனை நாட்கள் வரும்போது, பரீட்சை வரும்போது நம்ம மேற்கொண்டு ஜெயம் கொள்ளலாம். கொலோசியர் 4:2 நம்ம பார்க்கிறோம் இன்னொரு வசனம். கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமென் சொல்லுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். Be watchful in prayer. Praise the Lord. Be watchful in prayer. Brothers and sisters, prayer is so important. உங்களுடைய லைஃப், என்னுடைய லைஃப் வந்து ஸ்பைஸ் அப் பண்ணணும்னா ஜெபம் தான் முக்கியம். I know it is a very age-old kind of a tactic, but it is God tactic for us to live well. அது ஆண்டவருடைய ஃபவுண்டேஷன் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ ஆதி சபை பாத்தீங்களா, ஆதி சபையே ஜெபத்துல தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது கூட அவங்க மற்ற எல்லாவற்றையும் செய்தாலும் இதை மட்டும் அவங்க விட்டுற மாட்டாங்க. அதுதான் ஃபவுண்டேஷன். லெக் ஓ பண்ண அதுதான் நம்முடைய வெரி வெரி பேசிக். You know what did the disciples says? Lord, teach us to pray. Teach us to pray. Prayer is a teaching, something that we can be taught. ஆண்டவர் வந்து கர்த்தருடைய ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். You know, many of us, God wants to spice up our prayer life.
ஐ நோ நமக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து என்னத்தம்மா நம்மளுக்கு ரொம்ப இஷ்டம். ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து அவர் கல்ச்சர் அண்ட் அவர் லாங்குவேஜ் அண்ட் நம்மளுடைய உடையெல்லாம் பிரமாதமாக இருக்கும். ஆனால் தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு என்ன தெரியுமா விசேஷம்? பாடலும் இசையும் தாளமும் அவங்களுடைய மனசை விட்டு எடுத்து போட முடியாது. அந்த பீட்லேயே இருக்கும் அந்த மனசு. யூ கேனாட் டேக் இட் அவே. அப்ப கர்த்தருக்குள் இருக்கிற நாம் நம்முடைய தாளத்தையும் நம்முடைய இசையும் நம்முடைய பாடலையும் ஜெப வாழ்க்கைக்கு உறுதுணையாக பயன்படுத்த வேண்டும். எதிர்வே ராமேன்னு சொல்லுங்க. I know some of us we have a liking for secular music la. Let's not pretend we don't. I am sure you like it. I had my season of liking. இப்போலாம் அது டிஃப்ரெண்டாக நான் பார்க்குறேன். I don't want to totally cancel it out, but I know how damaging it can be if I don't treat the secular music and songs correctly. அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி தடையாக ஆயிரும்னு எனக்கு தெரியும். அந்த மெச்சூரிட்டி எனக்கு வந்துருச்சு, அந்த யூத் டேஸ்லேருந்து வந்துருச்சு. ஸோ ஐ நோ ஹவு டு put a full stop. I know how to designate what is secular, what is sacred. சரியா? எது உலகம் எது கர்த்தருடையது என்று எனக்கு பிரித்தெடுக்க எனக்கு தெரியும். So some of us maybe you are growing in that areas, music, songs and all that. So I can understand, but I want to encourage you to make a switch from secular to sacred music. Amen சொல்லுமா? Secular musicனா அதனுடைய காரியம் இருக்கு, எனக்கு நல்லா புரியுது. அது பெரிய ஒரு டாபிக். I don't want to take too much time there, but I want to encourage you, if you want to grow in your prayer life, உங்களுடைய ஜெப வாழ்க்கையில நீங்க வளர வேண்டும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா செக்குலர் மியூசிக் சாங்ஸ் எங்க இருக்கணும்னு வைக்கிற இடத்துல வச்சுட்டீங்கன்னா கர்த்தருடைய பாடல் இசை உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஓகே, அந்த டிவோஷன் தான் ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும். That's what கொலோசியர் 3:16 நீங்க பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய வசனம் சகல விதமாய் பரிபூர்ணமாய் உங்களில் வாசம் பண்ணுவதாக சொல்லிட்டு பவுல் என்ன சொல்லுகிறார்? ஒருத்தர் கீர்த்தனையினால பாடல்களினால என்று சொல்லி அவர் சொல்றார். Sing songs, spiritual songs to one another. Spiritual songs is very very powerful. அதை தான் நம்ம சபையில செய்யறோம். The worship team அழகா நம்மளை லீட் பண்ணாங்க, பிராக்டிஸ் பண்ணி ஜெபத்தோட லீட் பண்ணாங்க தெரியுமா? அது இன்றோடு விட்டுறக்கூடாது, சண்டேயோடு விட்டுறக்கூடாது. மண்டே டு சாட்டர்டே தொடரணும். ஆமென் சொல்லுமா? So friends, I want to encourage you, build your prayer life, spice it up. இன்றைக்கு நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கிறது. We have so much of avenue. Spotify இருக்கு, YouTube இருக்கு. இப்போ எதுல இருக்கான்னு நம்மளுக்கு எனக்கு தெரியல, but it is just there. Use it well for our prayer life. நமக்கு வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார் nice written songs, music. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தனியா நீங்க இருக்கும்போது, உங்க ரூம்ல இருக்கும்போது, நீங்க சமைக்கும் போது, நீங்க வெளியே போகும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, கர்த்தருடைய பாடலை போடும்போது உங்களுடைய ஆவியின் மனுஷனை நீங்க வந்து போஷிக்கிறீங்க. சண்டே பத்தாது, மண்டே டு சாட்டர்டே நீங்க எதை கேட்குறீங்க, எதை பாடுறீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் that will create you and keep you as a believer who is having a watchful Christian life. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். So I want to encourage every one of us, அந்த மோடல் நம்ம எல்லாரும் போகும்போது நம்முடைய சந்ததியார் மட்டுமல்ல பிறரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து கர்த்தர் சொல்றார் பாத்துங்க, லூக்கா 21:9 சொல்றாரு பாருங்க. ஏன் நம்ம வந்து ஜெபத்துல தரித்து இருக்கணும், ஏன் நம்ம விழித்திருக்க வேண்டும்? யுத்தங்களையும் காலங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவர்கள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்ப யுத்தங்களுடைய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ராஜ்யங்கள் ஒருத்தர் பகைக்கிறத நம்ம பார்க்கிறோம். செய்தி எது பார்க்கிறோம்? எஸ், there's no news without bad news. எல்லா செய்தியிலும் ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். சூழ்நிலை நடைபெறும். ஆனா கர்த்தர் சொல்ல, நீ திகையாதே, நீ பயப்படாதே. you don't fear. நீ என்னில் நிலைத்திரு, அப்பொழுது நான் உன்னில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. Invest our time in God. யோவான் 15 வாசிக்கும் போது நம்ம கர்த்தரோடு நம்ம இணைந்திருக்கும் போது நம்ம கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே அந்த ஜெபம், அந்த prayer is like a vertical. We are reaching out to God. அப்பா மை துதிக்கிறோம், ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா every prayer is counted by the Lord. Every tear, every word, every syllable, every sentence, every broken English also, right?
இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜா இருந்தா நீங்க இடைவிடாமல் நீங்க ஜெபிக்கும் போது அது தேவனிடத்துல போய் சேருகிறது. உங்களுக்கு ஒருவேளை தெரியாது, ஒண்ணுமே நடக்கல நீங்க நினைக்கலாம், ஆனா நடக்குது, ஏதோ நடக்குது. ஆகவே பெற்றோர்கள் நீங்க அநேகர் நீங்க இருக்கிறீங்க, don't stop committing your family to God every day. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவரிடத்துல உங்களுடைய குடும்பத்தை பேர் சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கணும், ரைட்? ஒப்பு கொடுக்கணும். சிலர் இருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய கிராஸ் ரோட்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க. Don't stop committing your life to God every day. Prayer is daily. ஜெபம் ஒரு சுவாசமா இருக்கிறது. ஆமென் சொல்லுமா? So அந்த மோட்ல நம்ம இந்த நாளை தூங்கணும். அப்பா மிஸ்டோத்துக்கு Lord, we give ourselves to you. அப்பா குடும்பமா நான் ஒப்பு கொடுக்குறேன், வேலைக்கு போறேன் நான் ஒப்பு கொடுக்குறேன், படிக்க போறேன் ஒப்பு கொடுக்குறேன், வாழ்க்கையினுடைய துணைக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு every day is an opportunity for intimate prayer. Hallelujah. படிப்படியாக வளரும் போது இந்த எச்சரிக்கையோடு வாழ அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். So the first point was intimate prayer life, right? இரண்டாவது பார்க்கும்போது பயமில்லாத சுவிசேஷ பணி, fearless evangelism. First is about edification. நான் வளரணும், நானும் என் தேவனும் கடைசி காலம் வந்து கொண்டு இருக்கிறது. தேவனோடு நான் இருப்பேன், அவர் என்னோடு இருப்பார். ஆனா அது மட்டும் பத்தாது. எச்சரிக்கையின் ஜீவியத்துக்கு அது மட்டும் பத்தாது. எச்சரிக்கையின் ஜீவியத்திற்கு evangelism is very important. சுவிசேஷ பணி ரொம்ப முக்கியமா இருக்கு. This is interesting. மத்திய 25:14 பார்க்கும்போது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்ப இந்த எச்சரிக்கையான ஜீவியமானது we cannot underestimate the importance of gospel work. சுவிசேஷ பணியுடைய முக்கியத்துவத்தை நான் லேசா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு பக்கம் நமக்கு வேதம், வேதம் ஜபம் நம்ம கத்திரில் நம்ம தரித்திருந்து நம்ம இருக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? வலை சொல்லுங்களேன், வளையல் இல்ல வலை. ஒரு பக்கம் பைபிள், நான் வளரணும், என் தேவனோடு நான் நெருங்கணும், அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு அப்படியே பட்சமாக நான் இருக்கணும், நெருக்கமா இருக்கணும், பாசமா இருக்கணும். That's why we are coming to church, we are praying, we are fasting, we are singing song, we are listening to the Lord's word, you know. So ஒரு பக்கம் கத்தரோடு நம்ம அப்படியே பிடித்துக் கொள்றோம், இன்னொரு பக்கம் வலை வீசுகிறோம். Amen. Amen சொல்லுமா? வலையை வீசணும். Everyone who is having a relationship with Jesus, you are an evangelist for Christ. கிறிஸ்துவுக்காக நீங்க ஸ்தானாதிபதிகளாக சுவிசேஷர்களாக இருக்கிறீங்க. நம்ம பயப்படாம, கர்த்தர் நமக்கு வாக்குறுதி கொடுத்ததுனால பயப்படாம அவரை குறித்து பேச பழகணும். ஏன் சொல்லுவோமா? பழகணும், பேச பழகணும், வாழ பழகணும், ஆலோசனை சொல்ல பழகணும். You don't need to be eloquent to talk about Jesus. இயேசுவை பற்றி பேசுவதற்கு பெரிய பேச்சு திறமெல்லாம் தேவையில்லை. நம்ம சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், நிறைய பேர் நீங்க இருக்கிறீங்க. அந்த நிறைய பேர்ல I know that the best evangelists are not those who are very eloquent. I can say this எல்லா சபையிலும் கர்த்தர் நல்ல படிப்பு அறிவு இருக்கிறவங்களா இருக்காங்க, praise the Lord. ஆனா நல்ல படிப்பு அறிவு இல்லாமல் சுவிசேஷ பணி அவ்வளோ அழகா செய்யறவங்க நம்ம சபையில இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியல, ரைட்? நீங்க பாத்தீங்கன்னா they will be the best evangelists. They will just bring their friends along. I know them, they are here. இங்க இருக்காங்க, இந்த சர்வீஸ்ல இருக்காங்க, எனக்கு தெரியும் யார். அப்பனா God can use the educated, the not so educated as well, the brilliant and not so brilliant as well. Don't disqualify yourself in evangelism. நீங்க உங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறீங்க. உங்களுக்கு ஒரு கதை உண்டு, உங்களுக்கு ஒரு சாட்சி உண்டு. நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிறோம்னா சாட்சிகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த சுவிசேஷத்தினுடைய செய்தி பரவ வேண்டும், அப்போதான் முடிவு வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்பனா we cannot be stagnant and static. எவ்வளவுதான் நான் வளரணும், நான் நல்லா இருக்கேன் இல்ல, என் மூலமாக ஒரு 3 பேர் நல்லா இருக்கணும், ஒரு 100 பேர் நல்லா இருக்கணும். என் மூலமாக நான் வலை வீசும் போது அந்த வலை அவர்களை பிடித்துக் கொள்ளும், கர்த்தர் அவர்களை தொடுவார்னு சொல்லி. So do not fear, but step forward to the task of evangelism. Do not fear. You are worthy enough. God has his story printed in your hearts. அதனால்தான் நம்ம சுவிசேஷ பணியில சபையாக நம்ம செய்யறோம். ஏமேன் சொல்லுமா?
சபையாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நம்மளுடைய எருசலேம் எது என்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த பிளாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த சம்பாங் ஏரியா இருக்கக்கூடிய இந்தியர்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது சபையினுடைய எருசலேம், சபையினுடைய ஊழிய என்ன சொல்றது, ஒரு தரிசனம் அது ஒன்று. ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஊழிய தரிசனம் கர்த்தர் வைத்திருக்கிறார்ல. ஏன்னா நீங்க இந்த நாட் எவ்ரி ஒன் இஸ் ஸ்டேயிங் நியர் த சர்ச்ல. சபையினுடைய தரிசனம்ல, சபையிலிருந்து சபையினுடைய விசினிட்டியில அதுல ஒரு தரிசனமா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஒரு ஊழியனாக இருக்கிறீங்களே, ஏமே சொல்லுவோம். சபை, ஐ மீன் யூ ஆர் த சர்ச், யூ ஆர் த சர்ச். நீங்க தான் சபை, நீங்களும் நானும் சபை. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்களோ, நீங்க இருக்கிற இடம் தான் உங்களுடைய ஊழியம். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல தான் நீங்க ஊழியம். அப்ப நீங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறீங்களா, உங்களுக்கு கீழே நம்பி வாழ்றவங்களுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். யூ ஆர் தி எவெஞ்சலிஸ்ட் தேர். அப்ப நீங்க ஒரு கிளீனரா இருக்கிறீங்களா, நீங்க கிளீன் பண்ற இடம் நீங்க பொறுப்பா இருக்கிறீங்களா, அங்க வர்றவங்களை நீங்க பாப்பீங்க, ரெசிடென்ட்ஸை பாப்பீங்க, ஷாப் ஓனர்ஸை நீங்க பாப்பீங்க. அது உங்களுடைய ஊழிய இடமா இருக்குது. இல்லைன்னா if you are a teacher, you are handling children மட்டும் இல்ல, சில்ட்ரனுடைய பேரண்ட்ஸும் நீங்க ஹேண்டில் பண்றீங்க, கலீக்ஸும் இருக்கிறாங்க. அப்ப நீங்க இருக்கிற இடமே உங்களுடைய ஊழிய ஸ்தலம். அல்லேலூயா. யாரும் சொல்லிட முடியாது எனக்கு ஊழியமே இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. இல்ல, நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஊழியர்களாக இருக்கிறோம். Fearless evangelism will keep you watchful. Amen. Amen. நம்புறீங்களா? கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கருத்து நான் கொடுக்கிறேன். Fearless evangelism will keep you watchful. இல்லனா you will be very empty, nothing to do. If you have something to do for the gospel, நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. ஐடலா இருக்காது, உங்க மைண்ட் ஐடலா இருக்குது. கர்த்தருக்காக ஆத்ம பாரம், சுவிசேஷ பணி, ராஜ்யம் வளர வேண்டும், ஜனங்கள் தொடப்பட வேண்டும், அந்த சிந்தை வரும்போது you will have no time for the world. புரியுதான சொல்றது? இப்ப உலகத்திற்கு உங்க இடம் இருக்காது, நேரம் இருக்காது, கொடுக்க மாட்டீங்க. எல்லாமே ராஜ்யம், தேவ ராஜ்யம். ஏன்னா இந்த உலகம் தற்காலிகம். கர்த்தர் நமக்கு இந்த தற்காலிக உலகத்திலே நம்மளை பயிற்சி பண்ணி நிரந்தரமான பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை அழைத்து செல்ல ஆவலாக இருக்கிறார். அதனாலதான் எவ்ரி டே இஸ் வாட்ச்ஃபுல் லிவிங். நீங்க போகும்போது உங்களுடைய கண் பார்வை வித்தியாசமா இருக்கும். உங்க கூட வேலை செய்யற அவங்களுடைய நிலையை நீங்க பார்க்கும்போது உங்க வித்தியாசமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. You will see with different eyes. எப்படி? நீங்க கர்த்தரோடு இருக்கிறதுனால முன்பு நீங்க வித்தியாசமா பார்த்திருப்பீங்க. ஆனா கர்த்தரோடு இருக்கிறதுனால you will look at evangelist eyes. இவங்களை எப்படி நான் அன்பினால நான் வெல்ல முடியும், கர்த்தருடைய அன்பை இவங்க எப்படி நான் விதைக்க முடியும், நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. ஏமேன்னு சொல்லுவோமா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? I think you can try to understand. முன்பு மேபி கலீக்ஸை பார்த்தீங்கன்னா இவன் என்ன இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கோவப்படுவீங்க, எரிச்சல் அடைவீங்க. ஆனா கர்த்தரோடு இருக்கும்போது உங்க பார்வை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அவங்க உங்களுக்கு டிஃபிகல்ட்டி கொடுக்கலாம், ஆனா நீங்க வேற மாதிரி பார்க்கறதுனால யூ லுக்கிங் அட் லார்ட்ஸ் கம்பேஷன் பார்க்கும்போது அவங்களுடைய முடிவு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய முடிவு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும் கர்த்தரோடு இருக்கிறதுனால. ஆனா அவங்களுடைய முடிவு எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால கரிசனம் வரும், அன்பு வரும், அவங்களை ரீச் அவுட் பண்றதுக்கான ஒரு ஏக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். So we do not fear in evangelism. God can use every one of us. Everyone has a story. தொடர்ந்து கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா 10ஆம் வசனத்துல, அப்போது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அப்ப கர்த்தருடைய பிரசனத்துல நம்ம தங்கி வளர்ந்து இருக்கும்போது, சுவிசேஷ பணியை தொடர்ந்து செய்யும் போது, do you think everything will form out well? Not necessary. ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் போது சில நேரத்துல ராஜ்யங்கள் எழும்பும், குழப்பங்கள் எழும்பும், பிரச்சனைகள் எழும்பும். நிச்சயமாக வரும். கடைசி காலங்களில் இன்னுமாக வரும். சோதனை குறையணும் மட்டும் நினைச்சிடாதீங்க. கர்த்தரோடு இருக்கும்போது சில நேரத்துல நீங்க நினைப்பீங்க, நான் ஆண்டவரோடு பைபிள் படிக்க தீர்மானம் பண்ணிட்டேன், ப்ரே பண்ண தீர்மானம் பண்ணிட்டேன். அப்போதான் திடீர்னு ஏதோ எழும்பும். ராஜ்யங்களே எழும்புதுன்னா அப்புறம் என்ன எழும்பாது? இல்ல, எங்கிருந்து இது எழும்பிச்சு ஆண்டவரேன்னு நம்மள யோசிப்போம். அதான் வாழ்க்கை. தேசங்கள் எழும்புகின்ற, ராஜ்யங்கள் எழும்புகின்றன. அவ எழும்புகக்கூடிய காரியங்கள் நமக்கு முன்பதாக வரும், நிச்சயமாக வரும்.
பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும் எழும்பும். அப்ப கர்த்தர் நமக்கு மட்டுமல்ல, ஆதி விசுவாசிகளுக்கு அவர் ஏற்கனவே சொல்றார், இஸ் preparing the early believers and even now for the end times. The end times, we are living in the end times for so long already. And guess what? We still don't know when these end times will end. அது ஆண்டவருடைய ரகசியம், அவருக்கு தெரியும் எப்பன்னு. The signs of the end will always be there. முடிவு நாட்களுடைய அடையாளங்கள் எப்பொழுதும் இருக்கும். அது எப்பொழுதும் அடையாளம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் எப்போ வருவார் நம்மளுக்கு தெரியாது. திருடனை போல கல்லனை போல வருவார். சோ மாரநாதா, இயேசுநாதா, நீங்க வருவீங்க, ஆனா எப்பன்னு தெரியாது. அதனால தான் வாட்ச்ஃபுல் லிவிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் we really don't know. அது அவருடைய ஏரியா. he knows the time, the place, the date. அது அவருடைய ஏரியா. ஆனா நம்மகிட்ட அவர் என்ன சொல்றாரு, அவர் எல்லாமே காமிக்க மாட்டார்ல. சில விஷயத்த சொல்லுவார், சில விஷயத்த ரகசியமாக. அதனால தான் the mystery of God, தேவனுடைய ரகசியம். அப்ப அந்த ரகசியத்தில நம்ம இருக்க வேண்டும்னா, அந்த எச்சரிக்கையோடு வாழ வேண்டும்னா, இதெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் வருகைக்கு ஆயத்தமாக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு புயல் வந்தாலும், அழுத்தங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், I will still do the work of the Lord. முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். கலப்பையில கை வைத்தவன் திரும்பி பார்க்க மாட்டான். நம்ம எல்லாரும் ஊழியர்கள். ஆமென். இந்த வருஷம் முடிவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஊழியர்கள். We will continue to fearlessly bring the gospel. We will carry the gospel. உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் ஒரு ஸ்லாக்கியம் நம்பி கொடுத்திருக்கிறார்ல. நம்பி கொடுத்ததுனால நல்லா தைரியமாக, ஊக்கமாக, கர்த்தருக்காக நானும் வளரணும், பிறரும் வளரணும் என்ற அந்த நோக்கத்தோடு. The signs of the end will always be there, friends, but we do not fear. நம்ம பயப்பட மாட்டோம். தொடர்ந்து நம்ம ஓடுவோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? லூக்கா 21:12-13 எனக்கு யாராவது வாசிங்க. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே, இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே அவர் ஆயத்தப்படுத்துறார் பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். பாருங்க, இந்த செய்தி நம்ம வாசிக்கிறதுக்கு ஆசையா இருக்கா? இந்த மாதிரி செய்தி நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆதி விசுவாசிகளுக்கே அதே செய்தி, நமக்கும் இதே செய்தி தான். இட்ஸ் நாட் கோயிங் டு பி a smooth riding. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 13. ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆனாலும் சொல்லுங்களேன். ஆனாலும் சொல்லுங்களேன். நம்மள ஆனாலும் கிறிஸ்தவர்கள். ஆனாலும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோடு நான் இருக்கிறேன், ஆனா புயல் வந்துருச்சு, ஆனாலும் நான் கர்த்தருக்காக. Nevertheless, Christians, you think you got it all right, perfect, fit ஆ வரும், அப்பதான் நான் ஊழியம் செய்வேன். இல்ல அங்கங்க கொஞ்சம் லகடா ககடலாம் வரும். லகடா ககடா தெரியுமா? எனக்கும் தெரியாது, அதான் சொன்னேன். நல்லா அப்படியே வந்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு லகடா. அதுதான் சொல்றேன், லகடா. திடீர்னு ஒரு நச்சு, ஒரு ட்ரிப். You get up and keep going. உதறி தள்ளி you keep going. This will be your opportunity to bear witness. அதனால்தான் fearless evangelism. Verse 13, this will be your opportunity to bear witness. நம்மள சிலர் எதிர்க்கிறாங்களா, வெறுக்கிறாங்களா, தவறாக சிந்தித்து நம்மளை துன்பப்படுத்துறாங்களா, கிறிஸ்துவின் நாமத்தினால பாடுகள் அனுபவித்து this is my opportunity to bear witness சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போகாமல் இருந்தாலும் திருவசனத்தை பிரசங்கி. ஹல்லேலூயா. என்ன இருந்தாலும் I will bear witness. I will not lose my witness. Friends, let's not lose our witness. Not just in the evangelism, not just what we say about Jesus, is how we live for Jesus.
நம்மலாம் வாக்கிங் எபிஸ்டல்ஸ்ல நாட் எவ்ரி ஒன் இஸ் எலோக்வென்ட் டு டாக் டு பீப்புள்ல நீங்க வாழ்ந்தாலே அவங்க பார்த்துருவாங்க why you are so different why you so calm in the storm how come everybody is speaking all sort of language flowery words why are you not joining with us தெரிஞ்சிரும் go church தெரிஞ்சிரும் that's your witness I can be your friends sorry I got someone called Jesus that I need to introduce to you so I would rather follow him சொல்லிட்டு you're bearing witness சாட்சி கொடுக்கிற வாய்ப்பு hallelujah opportunity some of us are facing a lot of challenge in your workplace ஆமாவா நிச்சயமா இருக்கு workplace we don't need to say everywhere we have all sorts of politics எங்க போனாலும் politics some good politics are good some are very bad politics sadly very hard but you know what it's an opportunity for you to witness விட்டுறாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க is an opportunity. I am an evangelist. I will be fearless. Right? Not with a hateful or grudge. ஆண்டவருடைய கிருபையினால நீங்க எந்த இடத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். நம்ம பயந்துட்டு ஓட தேவையில்ல. அவங்க நம்மளை பார்த்து பயந்து ஓடணும். நம்ம ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார் அங்க நல்ல சாட்சியா நல்லா இருப்பீங்க. நல்லா இருங்க. அதுதான் watchful living. அதுதான் எச்சரிக்கையான ஜீவியம். You think is that easy in the workplace? No, it's not that easy. School easy நினைக்கிறீங்களா? You'll be the odd one out. You'll go against the grain. அவங்க சொல்லுவாங்க இது just take it, let's do it. ஆனா நீங்க கர்த்தர் பிள்ளையா இருக்கனால உங்களுக்கு தெரியும் எது இது சரி வராதுன்னு சொல்லிட்டு நீங்க விலகிடுங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு சாட்சியாக அங்க இருப்பீங்க. ரெண்டு காரியம் பார்த்தோம், intimate prayer life, இரண்டாவது fearless evangelism, thirdly enduring faith, தாங்கக்கூடிய ஒரு விசுவாசம். லூக்கா 21:14 நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நம்மோடு இருந்து தகுந்த வார்த்தைகளை கொடுப்பார் என்று. அதுதான் விசுவாசம். அவர் கொடுப்பார், அவர் பலப்படுத்துவார். அந்த வசனங்களை வாசிப்போமா? லூக்கா 21:14 வரை. ஆகையால் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவலைப்படும்படிக்கு உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு ஒரு பாடு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள தனியா விட மாட்டார். He knows how the end times are, how difficult it can be. அவரே இந்த பூமியில வாழ்ந்தாரு தானே, நல்லவர் தானே அவரு, நல்லவருக்கு நல்லவர். யாரோ சொன்னாங்க நான் நல்லவர்னு யாரோ சொன்னார். ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் யூ ஆர் வெரி குட், நீங்க நல்லவங்க பாஸ்டர் ஒரு பிரதர் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நான் நல்லவனுக்கு நல்லவன், ஆனா இயேசு கெட்டவனுக்கும் நல்லவன். சரியா போச்சு. இப்ப இதை நான் ஏன் சொன்னேன்? அதான் சைட் ட்ராக் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? I will give you a mouth and a wisdom. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் நம்மளை தனியா விட மாட்டார். நான் உனக்கு என்ன நீ பேசணும், எப்படி வாழணும், நான் உனக்கு கத்து கொடுப்பேன். அதுதான் enduring faith. tahan sikit, brother, tahan sikit. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, tahan sikit bro, tahan sikit, கொஞ்சம் tahan பண்ணிக்கோ. வந்துட்டார், பூமியில அனுப்பிட்டார் நம்மள, நம்ம என்ன பண்றது? வச்சிட்டாருங்க, வாழ வைப்பார். ஆமென். வாழ வைப்பார், நல்லா ஜோரா தூக்கி சுமப்பார், கண்மலையின் மேல நிறுத்துவார். Don't worry, enduring faith, but you must tahan. Some days can be more difficult than others, but we will endure. Hallelujah. கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் சகிக்கிறவன், he who endureth till the end will be saved. We will be enduring Christians, enduring faith. அந்த விசுவாசம் நம்ம விட்டு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், I will give you a mouth and wisdom. No one will be able to stand. Praise the Lord. சில நம்ம நினைப்போம், நம்ம இன்டர்வியூக்கு போறோம், இல்லாட்டி you have to account to some superior and you have to do certain tasks that is beyond you. You know what? அந்த ஜெபம் நீங்க ஏறிக்கிற ஆண்டவரே, this prayer sometimes wife or நானும் செய்வோம். Lord, silent பண்ணிருங்க ஆண்டவரே, பேசக்கூடாத வார்த்தை பேசாம இருக்க சீல் பண்ணிருங்க ஆண்டவரே. நீங்க சொல்லி சீல் பண்ணிடுங்க. ரைட்?
really many times யாரெல்லாம் யாருடைய வார்த்தை நாம நீங்க சீல் பண்ணுவோம் ஆண்டவரே, அப்படியே ஒரு ஜிப் பண்ணிருங்க ஆண்டவரே, நீங்க பண்ணிருங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஜிப் பண்ண வச்சுட்டு நம்ம எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் பேசக்கூடாது கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுப்பார். அதுதான் என்டியூரிங் ஃபேத். அந்த தொடர்ந்து வாசிங்க 16. சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதர்களாலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு செய்தி பார்த்தீங்களா? இட்ஸ் நாட் குட் நியூஸ், if you look at it. எல்லாரும் ஒதுப்பாங்க, பெற்றாராலும் சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள். And sometimes we face it even today. நம்பினவங்க கைவிடும் போது, நெருக்கமா இருக்கிறவங்க உதறி தள்ளும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெறுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தொடர்ந்து? ஆனாலும் பாத்தீங்களா, உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது. ஹalleluya, praise the Lord. ஆனாலும் கிறிஸ்தவர்களே, செய்யறவங்க செஞ்சுட்டு போட்டோம், நம்மலாம் என்டியூரிங் ஃபேத். Thank you Lord. தேவையில்லாத ஒன்று சண்டைக்கு நம்ம அந்த கையை அங்க போய் நுழைஞ்சிட்டு இருக்கிறது. ஆண்டவரே, you fight the battles for me ன்னு சொல்லி, அதுதான் எச்சரிக்கையான ஜீவியம். எல்லாத்துக்கும் போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் அப்படியா செஞ்சாரு, அப்படி செஞ்சாருன்னா அவர் செய்ய வேண்டிய ஊழியம் 30 வருஷம் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். 3.5 வருஷத்திலே சீல் பண்ணிட்டாரு. எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது, எதுக்கு சண்டை போடணும் எதுக்கு சண்டை போடதான்னு தெரிஞ்சிருச்சு. Now I've learned and I'm still learning to just let go of the things that you just have to let go. Don't go and fight the wrong battles lah. நிறைய விஷயத்துல நான் வந்து learn from mistakes. சில விஷயத்துல I try to champion certain things, be too hard on certain things. And as I grow and as I mature in the faith as an individual and ஊழியத்திலும் கூட எதெல்லாம் தேவை, எது முக்கியம் அதை பார்த்து இருப்பா, எது அவசியம் எஸ் அதுல அணித்தரமாக சில விஷயம் give and take விட்டுருப்பா, இதெல்லாம் போய் சண்டை போட்டு இருக்க முடியுமா? அதுதான் enduring faith. கர்த்தர் மற்ற விஷயத்தை அவர் பார்த்துக் கொள்வார். But not a hair of your head will perish. Not a hair of your head will perish. அப்படின்னா கர்த்தர் நம்மோட யுத்தம் பண்ணுவார். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பா, I will not let go of this faith. Praise the Lord. நிறைய வாலிப பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க, youths and young adults. Praise the Lord. Endure in your faith. Don't let it go. இங்க இருந்து 5, 10, 15 வருஷம் கிறிஸ்துவர்களாக இந்த சபையில கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காக நீங்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். You have to be fervent in the faith. Don't let it go. Because someone else suffered for the faith so that you can live today. உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய உங்க மாமா அத்தை, அவங்கெல்லாம் விதைத்த விதையை நீங்க விட்டுறக்கூடாது. உங்க கையில அந்த பேட்டன் கொடுக்கப்பட்டிருக்குது. Don't let it go. 2-3 பேர் அவங்களை வந்து ஏற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய பிரின்சிபல் வேல்யூஸை நீங்க குறைச்சி வச்சிடாதீங்க. அவன் என்னை விட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு போட்டோம். நான் என்டியூரிங் ஃபேத்ல தான் நான் இருப்பேன். கர்த்தர் எனக்குன்னு சில நண்பர்களை வச்சிருப்பாங்க, சில நல்ல உறவுகளை கர்த்தர் வச்சிருப்பாரு. better to let it go. அதுதான் enduring faith. Lord, I will stand fast. அதுதான் எச்சரிக்கையான ஜீவியம். அப்ப கர்த்தர் நம்மோட யுத்தம் பண்ணுவார். கடைசி ஒரு வசனம், verse 19 பாப்போமா? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். Amen. By your endurance you will gain your lives. Hallelujah. Praise the Lord. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். Praise the Lord. அதனாலதான் பொறுமையோடு ஓட கடவன். அது என்ன பொறுமையோடு ஓட கடவன்? எபிரேயர் 12 நம்ம பார்க்கிறோம்ல, ஹீப்ரூஸ் 12 அந்த ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிடுவோம். ஹீப்ரூஸ் 12 எபிரேயர் 12:1-3 வாசிங்களேன். ஆகையால் பாத்தீங்களா, ஆகையால் ஆனாலும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நேர்த்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. பொறுமையோடு எத்தனை பேரு ஓடுவோம், ஆனா பொறுமையோடு ஓடுவோம். இங்கிலீஷ்ல இருந்து run with perseverance. அதான் எச்சரிக்கையின் ஜீவியம். Run with perseverance. Slow and steady, friends, win the race. Don't rush your faith, but slow and steady in the right lane. போயிட்டே இருங்க, அப்படியே போயிட்டே இருங்க. Slow and steady, build your life around God.
His word, prayer, evangelism, faith. அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடி. அவசரமா போயிடாதீங்க. பொறுமையோடு ஓடணும். ஆனா பொறுமையோடு, ஞானத்தோடு, விவேகத்தோடு, எச்சரிக்கையோடு, கவனத்தோடு, எங்கேயும் அப்படியே ஸ்லிப் பண்ணிடக்கூடாது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அசந்து தூங்கிடக்கூடாது. அப்படியே ஆவியில் அப்படியே அலர்ட்டாவே இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பூமியில அந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துருக்க எச்சரிக்கையோடு இருக்கணும். We won't know when is the time of temptation that we will fall, when is the time that we will lose our testimony. அந்த எச்சரிக்கையான ஒரு ஜீவியத்தோடு நம்ம வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததியாரும் கர்த்தரை அறிந்து கொண்டு அவங்களுடைய சந்ததியாரும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுமா? அந்த எச்சரிக்கையின் ஜீவியத்தோடு நம்ம வாழ கர்த்தர் நமக்கு எல்லா பலத்தையும் கிருபையும் கொடுப்பார். ஆமென். எழுந்திருந்து நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எழுந்து நம்ம ஜெபிப்போமா? எச்சரிக்கையோடு வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த ஜெப வாழ்வு, ஹல்லேலூயா, அந்த ஊக்கமான ஆழமான ஒரு ஜெப வாழ்வு, ஹல்லேலூயா, அந்த பயமில்லாத ஒரு சுவிசேஷ பணி, அந்த ஊக்கமான ஒரு விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். வலது கையை உயர்த்தி கொண்டு அப்பாவே, அப்பாவே உம்மை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வலது கையை உயர்த்தி ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதுவரைக்கும் நீங்க நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எச்சரிக்கையோடு நாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி Lord, we shouldn't be compromising or complacent Lord. Hallelujah, hallelujah Lord, hallelujah Lord, hallelujah. விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. Hallelujah, hallelujah, உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. Brother, sister, father, mother, தாத்தா பாட்டி, யூத்ஸ், வாலிபர்களே, பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வை உங்க மேல இருக்கும். அவருடைய பலத்தை வலது கருத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது ஏற்ற நேரத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். எச்சரிக்கையோடு வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கை ஸ்பைஸ் அப் பண்ண கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்கிற இசை, நம்ம கேட்கிற பாடல்கள் ஜெப வாழ்க்கைக்கு உறுதுணையாக ஆதரவாய் இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக. எதை நீங்க கேட்கிறீர்களோ அது உங்களுடைய ஆவிக்கு அந்த தாக்கத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷ பணியை வலையை வீசுகிறவர்கள் நம்ம சபையில இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. கர்த்தர் அதை ரொம்ப பிரியப்படுகிறாரு. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் வளராதபடி மற்றவங்களும் ராஜ்யத்துக்குள்ள வரணும்னு ஒரு சிலர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இன்னும் உங்க கால்கள் அழகான கால்கள். ஹல்லேலூயா. உங்க பாதபடி அழகான பாதபடிகள். Thank you Jesus. அப்படிப்பட்டவர்களும் கர்த்தர் நம்முடைய சபையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊக்கமான ஒரு விசுவாசம், enduring faith. ஹல்லேலூயா. எது இருந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை நான் விட்டு விட மாட்டேன்னு சொல்றவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. Your enduring faith. தகான் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படியே சகித்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஓட்ட பந்தயத்துல அவர் உங்களோடு இருந்து ஓடுவாரு. ஹல்லேலூயா. நீங்க தனியா ஓட மாட்டீங்க, உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாரு. ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தர் பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவரிடத்துல சேர்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைய மாட்டார்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. Thank you Lord. நன்றி இயேசுவே. எச்சரிக்கையோடு வாழக்கூடியவர்கள் நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்பி எச்சரிக்கையோடு வாழும்போது கர்த்தர் நமக்கு ஏற்ற கிருபையும் கொடுப்பார். வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். சகோதரி சொன்னது போல ஆராதனை நேரத்துல, what is the one miracle that you are asking of your Lord? Hallelujah, hallelujah. அந்த ஒரு விஷயம் ஆண்டவர், அந்த ஒரு விஷயம் ஆண்டவர், அந்த ஒரு விஷயம் கர்த்தர் அதை கூட உங்களுக்கு கொடுப்பார். Hallelujah. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Hallelujah. நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா. ஓ, அந்த சின்ன ஒரு விதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்களா? ஹல்லேலூயா. அந்த சின்ன ஒரு விதை சகோதரர் போட்ட அந்த சர்மன் ஸ்லைட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சின்ன ஒரு விதை அது நல்ல வளரத்தக்கதாக. ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அந்த வளர்ச்சிக்கு தலையா இருக்கக்கூடிய எல்லா காரியமும் புறம்பே தள்ளி ஆண்டவரே கனி கொடுக்கிற மரங்களாக
கனி கொடுக்கிற பிள்ளைகளாக செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. பார்ப்பதெல்லாம் செழிக்கட்டும். இது எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், பார்ப்பதெல்லாம் செழிக்கட்டும். உங்க பார்வையே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். பாத்தீங்களா? இதை லைட்டா நினைச்சுக்காதீங்க, எதுவும் நமது கதை கட்டல. உங்க பார்வையே நீங்க சரிப்படுத்திட்டீங்க, உங்க பார்வையே பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்க கர்த்தர் ஆபிரகாமிட்ட சொன்னாரு, ஓ உன்னுடைய சந்ததி வானத்தினுடைய நட்சத்திரங்களை போல நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொன்னாரா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் சொன்னாரா? உங்க கண் பார்வை மட்டும் நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. ஓ ஹல்லேலூயா. தொடுகிறது மட்டும் இல்ல, நீங்க செய்கிறது மட்டும் இல்ல, உங்க பார்வையே. ஹல்லேலூயா. பார்வையே, அந்த பார்வை மூலமாக கூட ஒரு ஆசீர்வாதம். ஓ ஹல்லேலூயா. அந்த பார்வைக்கு முன்பதாக வருகிற ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. அந்த எண்ணமே ஹல்லேலூயா. ஓ கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருப்பதாக. சிந்தையில ஆரம்பிக்குது, பார்வையில பார்க்குது, நடைமுறையில வருகிறது. கிறிஸ்துவின் சிந்தை. இத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேணும். ஆண்டவரே, உங்க பந்தியில நான் சேரும்போது உங்களுடைய சிந்தையோடு நான் வரணுமே. இந்த பூலோகத்தினுடைய சிந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. The worldly Lord, the worldly thinking and the secular thinking எனக்கு வேணாம். ஒரு sacred mind எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு set apart சிந்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் சிந்தையை நீங்க தொடணும். ஏன்னா அந்த சிந்தை யாரும் பார்க்க முடியாது, கர்த்தர் தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கரத்தின் கிரையை மனுஷன் பார்த்திடலாம், பார்வை மனுஷன் பார்த்திடலாம், ஆனா சிந்தை, அந்த சிந்தையை கர்த்தரோட ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அந்த சிந்தை ஆண்டவரே, இந்த சிந்தை ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. Let his mind be renewed by you Lord. இந்த மைண்டை நீங்க டேக் கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. ஓ ரபா ஷண்டா ரபா கபராரியாந்தரா. இந்த மைண்டை நீங்க சிந்தையை நீங்க டேக் கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் இந்த சிந்தனை ஆளுகை செய்வாரு. சிந்தனை ஆளுகை செய்வார். நல்ல தகப்பனே, praise the Lord, praise the Lord. இந்த வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து பல நல்ல கனிகளை கொண்டு வந்து சேர்க்கணும் நாம் விசுவாசிக்கிறோம் அப்பா. 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் சபையார் பெற்றுக்கொள்ள நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எச்சரிக்கையோடு கர்த்தரை பிடித்து வாழும்போது அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும் ஆண்டவரே. அது ஃபைனான்ஸா இருந்தாலும் ஆண்டவரே, Lord, அது ஹெல்த்தா இருந்தாலும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமா இருந்தாலும் ஆண்டவரே, கரியரா இருந்தாலும் ஆண்டவரே, ஃபியூச்சர் பார்ட்னரா இருந்தாலும் ஆண்டவரே, ஓ லார்ட் மினிஸ்ட்ரியா இருந்தாலும் ஆண்டவரே, எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, எச்சரிக்கையோடு வாழ்வதற்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Oh hallelujah. எத்தனோ ஆண்டவரே நாட்கள், மாதங்கள், வருடங்கள் அடைக்கப்பட்ட, பிடிவாதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்க தடையாக இருக்கக்கூடிய அதையும் கூட கர்த்தர் எப்படி தம்ம வராரு. If you and I commit to this watchful living, the Lord is giving us a promise that He will break open the doors. அந்த தாழ்பால்களை ஆண்டவர் உடைத்து உட்பிரவேசிப்பாராம். வைராக்கியத்தோடு ஆண்டவர் உடைச்சு வருவாராம். I tell you, as the Lord is saying, God is not just going to open the door, He is going to smash the doors. உடைச்சு நொறுக்கி உள்ளுக்கு வருவார். அவர்தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உடைச்சு நொறுக்கி வருவார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அப்படியே வருவார். எச்சரிக்கையோட வாழ நான் ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் உடைச்சி நொறுக்கி உங்களுடைய வாழ்க்கையில வந்து அப்படியே you will stand up for us. யூத ராஜசிங்க நமக்காக அவர் யுத்தம் செய்வார், வழக்காடுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. எச்சரிக்கையோட நான் வாழ போறேன்னு சொல்றவங்களுக்கு கர்த்தருடைய பலத்த வலது கரம் இறங்கட்டும் ஆண்டவரே.
எவ்வளவு வாழ்க்கையில் புயல்கள் அந்த போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே நல்ல ஜோரா அவங்க உயர்த்தி வைங்க ஆண்டவரே. மற்றவங்க பார்க்கிற அளவுக்கு உயர்த்தி வைங்க ஆண்டவரே. சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. வெட்கப்படுத்தி போகாதபடி ஆண்டவரே. தலை நிமிர்ந்து நடக்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஆராதனை பண்ணுங்க அப்படியே. இயேசுவே இயேசுவே அப்படியே இயேசுவே worship பண்ணுங்க. இயேசுவே ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். ஐநோ சமவாஸ் நீங்க நினைக்கல ஒன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு, என் கடன் பிரச்சனை தீரலையே. ஓ ஆனால் ஆண்டவர் உடைச்சி வந்தார்னா இயேசுவே நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில கர்த்தருடைய பாடல் தான், கர்த்தருடைய இசை தான், ராஜ்யத்தினுடைய காரியம் தான், அவருடைய நீதியின் காரியம் தான், ஒண்ணு இயேசுக்காக தான் என்று சொல்லி நீங்க சொல்லும் போது கர்த்தர் இடிச்சு உடைச்சி நொறுக்கி வந்து நிற்பாரு. ஹல்லேலூயா. மேகம் போன்ற தேவனுடைய பிரசனம் எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. மேகம் போன்ற உம்முடைய பிரசனத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் நிரப்புங்க ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் ஆண்டவரே. இயேசுவே. ஓ ரபா ஷாண்டா ரபா ரபா ரயாண்டா ரபா. கட்டி பிடிச்சிருங்க இயேசுவை, கட்டி பிடிச்சிருங்க. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, கட்டி பிடிச்சிருங்க. லார்ட் ஐ நீட் யூ ன்னு சொல்லுங்க. லார்ட் ஐ வாண்ட் யூ ன்னு சொல்லுங்க. லார்ட் கைட் மீ இன் எவ்ரி ஸ்டெப். விட்டுறாதீங்க, அப்படியே பிடிச்சிங்க, கட்டி பிடிச்சிருங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்துல சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்துல சேருவார். சேருவார், கூடவே இருப்பார், கூடவே இருப்பார், கூடவே கூடவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே நல்லவர் அப்பா, நீர் அப்படியாக செய்து ஓ ஹல்லேலூயா சாட்சியாய் நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளினுடைய ஆராதனையிலுமே நாங்கள் சந்திக்க நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.